கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்தவம் அப்படின்னா இது நம்ம என்ன நினைக்கிறோம், நிறைய பேர் கிறிஸ்தவம் அப்படின்னா கிறிஸ்தவனாக இருக்கிறது அப்படி இருக்கிறதா இருந்தால் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. கிறிஸ்தவங்கன்னா சட்டத்திட்டங்கள் இருக்குது, அப்படி தானே, நியாயப்பிரமாணங்கள் இருக்குது. இதெல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும், ஃபாலோ பண்ணணும். அதுதான் என்னது கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு பொதுவாக உலகத்தில் எல்லாருக்கும். கிறிஸ்தவங்கள்னால் இப்படி தான் இருக்கணும், இந்த இது தான் செய்யணும், பொதுவான ஒரு எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, ஈவன் கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் இருக்குது. பட் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் அபவுட் ஃபாலோயிங் ரூல்ஸ். கிறிஸ்தவம் என்பது கோட்பாடுகளை அல்லது இந்த சட்டதிட்டங்களை கடைபிடிப்பது அல்ல. பட் இட் இஸ் ஃபாலோயிங் கிரைஸ்ட், நாட் ஃபாலோயிங் ரூல்ஸ் பட் ஃபாலோயிங் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பின்பற்றுவது தான் என்னது கிறிஸ்தவம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆர் யூ ஃபாலோயிங் கிரைஸ்ட் ஆர் ரூல்ஸ்? கிரைஸ்ட். நம்ம வந்து சட்டத்திட்டங்களை நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும். கிறிஸ்தவங்கள்னா ரட்சிக்கப்பட்டவங்கன்னா எப்படி தான் இருக்கணும், ரூல்ஸ் இருக்குது, இப்படி தான் இருக்கணும், நீங்கள் இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இந்த ட்ரெஸ்ஸை போடக்கூடாது, இந்த மாதிரி உடை உடுத்தக்கூடாது, இப்படி தலை சீவக்கூடாது, இப்படி நீங்கள் பண்ணக்கூடாது, அப்படி அதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. நீங்கள் அதை செய்கிறதா இருந்தால் எதனால் செய்யணுன்னா, நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றும் போது உங்களுக்கே தெரியும் எதெல்லாம் தேவை எதெல்லாம் தேவையில்லைன்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ when you follow the rules, நீங்கள் வந்து சட்டதிட்டங்களை பின்பற்றுவீங்கன்னா நீங்கள் ஒருபோதும் அவர் பின்னால் முழுசாக போகவே முடியாது, பாதியிலே என்ன செஞ்சுருவீங்க, போயிடுவீங்க. சில பேருக்கு ரொம்ப என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆண்டவர் இதை சொல்லிட்டாரு, இதை செய்ய சொல்லிட்டாரு, நான் இப்படி தான் செய்வேன், அவர் தீர்க்க தரிசனமாக இப்படி சொல்லிட்டாரு, அதை தீர்க்க தரிசனத்தை பிடிச்சிக்குவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரூல். தீர்க்க தரிசனம்ன்றது அது என்னன்னா, இவங்களுக்கு அது வந்தால் தான் அடுத்து வெளியவே வருவாங்க. இப்போ வீட்டை விட்டு வெளியே வரணும், கதவை திறக்கணுன்னா ஒரு தீர்க்க தரிசனம் வரணும். நான் வெளியே போகலாமா ஆண்டவரே கேட்பாங்க. சரி நீ போ அப்படின்னு சொன்னால் தான் அவங்க என்ன செய்வாங்க, போவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க. நிறைய பேர் அப்படி தான் இன்றைக்கி ஒரு பெரிய கும்பலே வந்திருக்குது. என்னன்னா ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கணும், வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கேட்காம எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா ஃப்ரீ வில் கொடுத்துருக்காரு. சும்மா ஒவ்வொன்றுக்கும் சொல்ல மாட்டார். நீ சாப்பிட்லாமா, நிறைய பேருக்கு அதே பெரிய சந்தேகமாக இருக்கும். சாப்பிட்லாமா வேண்டாமா, ஆண்டவர் சாப்பிட சொல்லுவாரா, சாப்பிட வேணான்னு சொல்லுவாரா, இந்த இடத்துக்கு போகிறதா வேண்டாமா, அது ஆவியானவர் நம்மளை நடத்துவார். நீ எங்கே போகணும் எங்கே போகணும், சும்மா உட்காந்துட்டு ஆண்டவரே நான் போகவா வேண்டாமான்னா போய் தான் போக வேண்டிய இடத்துக்கு நம்ம என்ன தான் செய்யணும், போய் தான் ஆகணும். இது இப்போ வந்து ரூல்ஸு, இது இப்படி தான் இருக்கணும், இது மாதிரி தான் போகணும், இப்படி தான் நடக்கணும். தட் இஸ் நாட் கிறிஸ்டியானிட்டி. But Christianity is all about following Jesus Christ. கிறிஸ்துவை பின்பற்றுவது தான் என்னது கிறிஸ்தவம். நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணும்போது அவர் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை பார்த்துட்டு சீஷர்கள் அப்படி தான் போனாங்க. இவர் என்ன பண்ணுறாரோ அதை தான் நம்மளும் என்ன செய்வோம். ஸோ அந்த நாட்களில் நிறையா வந்து ரூல்ஸ் இருந்துச்சு, நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்தது. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது நிறைய சட்டத்திட்டங்கள் இருந்தது. இந்த அது பரிசேயர் சதுசேயர் அந்த ஆசாரியர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ரூல்ஸை தான் அவர் மேலே என்ன செய்தாங்க, திணிச்சாங்க. நீ இப்படி செய்யலாமா, நீ வந்து ஞாயிற்றுக்கிழமை நீ என்ன பண்ணலாமா, சுகமாக்கலாமா, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி என்ன நாள், ஓய்வு நாளில் நீ இப்படி செய்யலாமா, நீ வந்து இப்படி பப்ளிக்கில் இப்படி பேசலாமா, பிதாவை பற்றி இப்படி சொல்லலாமா, இது தாவீதை பற்றி இப்படி சொல்லலாமா, ஆபிரகாமை பற்றி இப்படி சொல்லலாமா, இதெல்லாம் ரூல்ஸ் இல்லையா, இப்படி செய்யலாமா, அப்படி எல்லாத்துக்கும் அவருக்கு என்ன பண்ணாங்க,
இதெல்லாம் போட்டு அப்படியே. ஆனால் ஆண்டவர் அவர் என்ன செஞ்சாருன்னா, எல்லாம் இவங்க ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஆமாவா இல்லையா? சமாரியாவுக்கு போகக்கூடாதுன்றது ரூல்ஸு. ஆனால் இவர் எங்கே போனார்? சமாரியாவுக்கே போகிறார். இன்னும் இவர் ரூல்ஸையே டீவியேட் பண்ணி போயிட்டே இருக்காரு. வெள்ளை சட்டை தான் போடணுன்றது ரூல்ஸ். ஆனால் நம்ம கலர் சட்டை தான் போடுவோன்றது நம்ம ஃபாலோ பண்ணுற கிரைஸ்ட் அப்படி தான் இருக்கிறாரு. அவர் கலர் சட்டை தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கிரைஸ்ட் இப்படி தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் வெள்ளை சட்டை தானே போட்டிருப்பார். ஆமாவா? சரி, நமக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக சில விஷயங்கள் அப்படியே வச்சுட்டு நம்ம அதை தான் அப்படியே ரொம்ப பிடிச்சி செய்யணும். அது சரி, இதெல்லாம் எதனால் செய்யணும்னா, நம்ம கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது இந்த அன்பின் மிகுதி இருக்கு இல்லையா, அவர் மேலே இருக்கிற அன்பின் மிகுதியால் திஸ் இஸ் ஆல் நத்திங் டு மீ வென் ஐ கம்பேர் வித் ஜீசஸ். வென் த லவ் ஆஃப் கிரைஸ்ட் கம்ஸ் ஆன் மீ, கிறிஸ்துவின் அன்பு என் மேலே வரும்போது இதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, ஒன்றுமில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா காதில் கழுத்தில் கிடக்கிறதெல்லாம் என்ன செய்கிறாங்க, கலட்டி காணிக்கை பெட்டியில் போடுறாங்களா இல்லையா? கிறிஸ்துவின் அன்பு நிமித்தம் நம்மளால் அதை என்ன செய்ய முடியாது. ரொம்ப இதெல்லாம் வேண்டான்னா வேண்டாம், ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். ஆனால் உள்ளே வரும்போதே, ரட்சிக்கப்பட்ட உடனே நீ உள்ளே வரும்போதே நீ கழுத்தில் என்ன செய்யக்கூடாது, போடக்கூடாது, செயின் காதில் போடக்கூடாது, நெத்தியில் வைக்கக்கூடாது, அதை செய்யக்கூடாது. எனக்கு போட்டே ஆண்டவர் தான். என் நெத்திக்கு மையத்தில் என் நடுவில் யார் இருக்கிறா, அவர் இருக்கிறான்னு தெரிஞ்சால் இந்த பொட்டை தூக்கி போட்டுருவோம். அல்லேலூயா. அது ரூல்ஸ் எல்லாம் கிடையாது, பொட்டெல்லாம் எடுக்கணுன்ற ரூல்ஸ் எல்லாம் இல்லை. ஆனால் எனக்கு நெத்தியில் எனக்கு முதல் ஒரு எனக்கு தலைவனாக இருக்கிறது அவர் தான்னா எனக்கு இது என்னது தேவையில்லை. எனக்கு வாசனை ஆண்டவராக இருக்கிறாரு, அவர் பரிமள தைலத்தை விட பயங்கரமான வாசனை இருக்குது அப்படின்னா எனக்கு மல்லிகைப்பூ சொல்லுங்களேன். தட் இஸ் நாட் த ரூல். மல்லிகைப்பூ வைக்கக்கூடாதுன்றது என்ன இல்லை, ரூல் கிடையாது. கிறிஸ்தவ ரட்சிக்கப்பட்ட உடனே பூவெல்லாம் அவுத்து தூக்கி போடு, பரவாயில்ல. பூவுக்கு பதிலாக சென்ட் என்ன செய்கிறோம், போடுறோமா இல்லையா? மல்லிகைப்பூ சென்ட் இருக்கா போய் கேட்கணும், ஜாஸ்மின் சென்ட் கொடுங்க அடிச்சுட்டு என்ன செய்கிறோம், தண்ணியில் குளிப்போம், அப்புறம் சென்ட்டில் குளிப்போம் எங்கள் வீட்டு. அப்படி குளிச்சுட்டு நம்ம என்ன செய்கிறோம். ஆனால் பூ வைக்கக்கூடாது, இதெல்லாம் ரூல் கிடையாது. இதெல்லாம் ரூலை நான் ஃபாலோ பண்ணுறேன்னா ஐ எம் நாட் அ கிறிஸ்டியன். நான் யாரை தான் ஃபாலோ பண்ணுறேன் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடு சொல்லுங்க, இயேசுவை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் நமக்கு வந்து இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. இதெல்லாம் அதெல்லாம் போடுங்க, தூக்கி போடு எல்லாத்தையும் விட்டுருவோம், எல்லாத்தையும் போட்டுருவோம். நமக்கு வைக்கிறதும் பெருசு இல்லை, எடுக்கிறதும் பெருசு இல்லை, போடுறதும் பெருசு இல்லை, போடாததும் எதுவுமே இதாக இல்லை. ஆனால் சில பேருக்கு கல்யாணத்துக்கு கிளம்பும்போது எப்படி போடுவாங்க தெரியுமா? இதெல்லாம் போட்டுட்டு போனால் தான் நம்மளை என்ன செய்வாங்க. அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்து எனக்கு ஆபரணமாக இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு ஆடையா, எனக்கு எல்லாமா இருக்கிறாரு. சும்மா இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஐ எம் ஃபாலோயிங் கிரைஸ்ட். அதனால தான் சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ இப்படி செஞ்சால் எப்படி வர்றது. நிறைய பேர் ஞானஸ்நானம் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாஸ்டர்ஸ் ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. எப்போ சில பேருக்கு வந்து அந்த நகை, அந்த பணம், அந்த பொருள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். காரு, பங்களா, வீடு இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த கார் வாங்கியிருக்கோம், எல்லாத்துட்டையும் போய் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த கம்பெனி கார் வாங்கியிருக்கோம், நாங்கள் இந்த கம்பெனி மொபைல் வச்சுருக்கோம், அது என்ன ஐஃபோன் வச்சுருக்கோம். சில பேருக்கு ஐஃபோன் வச்சுருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கும். அதை வேற கையில் இப்படி வச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் அது இது தெரியும். அப்புறம் அந்த பென் வச்சுருக்கிறதுல, ஒரு வாட்ச் கட்டுறதுல நான் வந்து ரேடோ வாட்ச் கட்டியிருக்கேன். என்ன வாட்ச்சு?
எந்த இது வாட்ச் கட்டினாலும், எந்த மாதிரி வாட்ச் கட்டினாலும் அதில் ஒரே மணி தான் காமிக்கும். சரியா? அது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. எந்த வாட்ச் கட்டினா என்ன, எந்த காரில் போனால் என்ன, எல்லாம் ஒன்று தான். எல்லாம் போட்டு ஏறி உட்காந்தா கொண்டு போய் அங்கே என்ன செய்ய போகுது, இறக்கி விட போகுது. இதில் பெருமை இல்லை. நல்ல கார் வச்சுக்கிறது நல்லது தான், நான் வேணான்னு சொல்ல. ஆனால் அதில் என்ன இருக்குது நமக்கு, நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோமானால் இதெல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுருவோம், ஓரமாக வச்சுருவோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை என்ன வாசிக்க கேட்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:13. அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினாலே ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. The qualification for Christians என்னன்னா, அவர்கள் இயேசுவோடு என்ன செய்தார்கள், இருந்தவர்கள். அவ்வளவுதான். சீஷர்களுக்கு எந்த ரூல்ஸும் தெரியாது, அவங்க எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல, அவங்க எதை பற்றியும் கவலைப்படலை. அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஆகையினாலே அவர்களுக்கு படிப்பு கூட இல்லை. அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமையுள்ளவர்கள், அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் they were with Jesus. அவர்கள் இயேசுவோடு இருந்ததுனால அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய கூட்டத்தில் அவர்கள் பேசும்படி அப்படிப்பட்ட ஞானம் அவர்களுக்கு எப்படி வந்ததுன்னா, they were following Jesus. அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Following Jesus only make you a noble, a wise. ஆண்டவரோடு கூட இருக்கிறவன் மட்டும்தான் அப்படிப்பட்ட அறிவாளியாக இருப்பான், அப்படிப்பட்ட ஞானியா, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் யார் ஆண்டவர் வைக்கிறாருன்னா, யார் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறானோ, யார் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறானோ அவனை கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஸோ there are Christians who are still following rules. Two kinds of Christians, following rules and following Jesus. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பான். ஏன்னா பரிசேயர் சதுசேயர்லாம் எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, எல்லாத்தையும் ரொம்ப சரியாக, ஐயோ அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது செய்வோம், அப்படியா இப்படியா, எல்லாத்துக்கும் அப்படி தான் சொல்லுவான். ஏன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவனுக்கு எப்பயுமே கண்ணில் விளக்கண்ணி ஊற்றிட்டு தான் இருப்பான். பார்த்துருக்கீங்களா? ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவன் அப்படியே விளக்கண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டே இருப்பான். இந்த சிஸ்டர் எப்படி முக்காடு போட்டிருக்காங்க, ஒழுங்காக போட்டிருக்காங்களா இல்லை அரைக்குறையாக போட்டிருக்காங்களா, இந்த பிரதர் எப்படி. ஏன்னா அவனுக்கு ரொம்ப முக்கியம் எதுதான், ரூல்ஸ் தான். சட்ட திட்டத்தை பற்றியே பார்த்துட்டு அதை இப்படி தான் செய்யணும், அப்படி தான், ஐயோ அப்படி பண்ணக்கூடாது, இப்படி. ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் எப்படி இருப்பான்னா, கிறிஸ்து பாவியாகிய மனுஷன் வீட்டில் போய் என்ன செஞ்சாரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் கேட்குறாரு, என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, பாவியை பார்க்கவே கூடாது. அவர் சொன்னார், பாவிக்காக தான் நான் உலகத்துக்கு என்ன செஞ்சேன், வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் கிறிஸ்துவோடு இருந்தார்கள். ஆகினாலே அவர்கள் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சாங்க. நீங்கள் ஆண்டவரை நம்ம பின்பற்றும் பொழுது, நம்ம ஒருவேளை ரியல் ஃபாலோவர் ஆஃப் ஜீசஸாக இருப்போம்னா நம்ம வாழ்க்கையை வேறு மாதிரி மாறிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்துவை பின்பற்றுகிற அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய், அப்படிப்பட்ட ஒரு மனுஷியா, அவருக்கு பின்னால் போகிறது தான் நமக்கு முக்கியமே ஒழிய வேறு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு இயேசுவுக்கு பின்னால் எந்த ரூல்ஸும் என்னை தடை பண்ணாது, எந்த சட்ட திட்டங்களும். ஏன்னா நிறைய சபைகள் இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. இதுதான் ரூல்ஸ், இதை தான் ஃபாலோ பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். தட் இஸ் குட், அதெல்லாம் நல்லது தான், அப்படி இருக்கக்கூடாது நான் சொல்லலை. ஆனால் அது எப்படி வரணும் அப்படின்னா, அன்பின் நிமித்தம், கிறிஸ்துவின் மேலே உள்ள அன்பின் நிமித்தம் இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அதெல்லாம் செய்யணும். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணாமல், ஆண்டவருக்கு பின்னாலேயே போகாமல் இதெல்லாம் நான் செஞ்ச என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நமக்கு நம்ம குணாதிசயங்களே மாறும், நம்ம பேச்சு மாறும், நம்ம ஸ்டைல் மாறும், நம்ம நடக்கை மாறும், நம்ம எல்லாத்துலேயும் மாறிடுவோம். பேதுருவை பார்த்தவனே சொன்னாங்க, இவன் படிப்பறிவில்லாதவன், பேதமை உள்ளவன், இவன் எப்படி இப்படி பேசுகிறான். ஏன்னா இவனுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் இருக்குது. இவன் பரிசேயர் சதுசேயர் போல, ஆசாரியன் போல இவன் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல. இவன் ஃபாலோ பண்ண ஒரே ஒருத்தர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையினால தான் இவனுக்குள்ள இப்படி ஒரு வல்லமை. ஹல்லேலூயா.
ஸோ நாம் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணும் பொழுது நமக்குள்ள வேற எந்த காரியமும் பெருசாக தெரியாது, அவர் மட்டும்தான். அப்போ அவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் நான் என்ன செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நம்ம கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அப்படி நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கும் இயேசுவுக்கும் ஒரு உறவு என்ன செய்யும், ரிலேஷன்ஷிப், உறவு என்ன செஞ்சிடும், வந்துடும். அதான் ஃபாலோயிங் கிரைஸ்ட். இப்போது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்காது. அப்பா பிள்ளைக்குள்ள அந்த உறவுக்குள்ள ரூல்ஸ் ஏதாவது இருக்குமா, இருக்கா? இப்போ உங்கள் பிள்ளைகிட்ட வந்து நீங்கள் கட்டுப்பாடு பண்ணுவீங்களா? காலையில் 9 மணிக்கு தான் என்கிட்ட நீ வந்து கொஞ்சணும், 9 to 9:30 கொஞ்சணும், 9:30 to 10 அந்த வேலை செய்யணும், இந்த வேலை, இப்படி ஏதாவது நம்ம வச்சுருப்போமா பிள்ளைக்கு? ஆனால் ஆஃபீஸில் நம்ம கூட வேலை பார்க்குறவங்க காலையில் 6 மணிக்கு வந்து நம்மக்கிட்ட உட்காந்து வேலையை பற்றி பேச முடியுமா? ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒன்று. அது தெரியாததுனால நம்ம ரூல்ஸே என்ன செஞ்சுட்ருக்கோம், அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். நம்ம ரூல்ஸை பிடிச்சி போனோன்னா நமக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன செய்யாது, இருக்காது. எப்போ ரிலேஷன்ஷிப் வருதோ அப்போ தான் பவர் அண்ட் அத்தாரிட்டி நமக்குள்ளே வேலை செய்யும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நமக்குள்ள அந்த கிறிஸ்துவோடு உள்ள உறவு இல்லைன்னு வைங்களேன், நமக்குள்ள பவர் இருக்காது. பவர்லெஸ் பீப்புளாக தான் இருப்போம். when you follow rules you are powerless. நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள வல்லமை இருக்காது, அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்காது. பக்கத்தில் இருக்கும் முதுகில் தெரிய சொல்லுங்கள், நீங்கள் பவர் இருக்காதுங்க உங்களுக்குள்ள. சொல்லுங்கள், உங்களுக்குள்ள பவர் இருக்காது. எப்போ பவர் இருக்காது? ரூல்ஸை ஃபாலோ பண்ணால் பவர் இருக்காது. அல்லேலூயா. சரி, இந்த ரிலேஷன்ஷிப் வரும்போது தான் நமக்குள்ள இந்த பவர் டிரான்ஸ்மிட் ஆகும். எப்படி வரும்னா, அவருக்குள்ள என்ன இருக்கோ அது நமக்குள்ள சொல்லுங்க வரும். அவருக்குள்ள இருக்கிறது நமக்குள்ள வரணும்னா நமக்குள்ள என்ன வேணும்? ரிலேஷன்ஷிப், உறவு வரணும். எனக்கு அவர் யாரு? அப்பா. உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. இந்த உறவு எப்போ வரும் தெரியுமா? என்ன ஆனாலும் சரி அவருக்கு பின்னால் நான் என்ன செய்வேன், போவேன். ஒருத்தர் வேகமாக ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட பார்த்து கேட்குறான், இயேசுவே நான் உங்கள் பின்னால் வரணும், உங்கள் சீசன் ஆகணும், உங்களுக்கு கூட, அதுக்கு நான் என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்கிறாரு? எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என் பின்னால் வாப்பா. அவனுக்கு என்ன இல்லை, உறவுக்குள்ளே வர்றதுக்கு மனசு இல்லை. உறவை காட்டிலும் அவனுக்கு எது பெருசாக இருந்துச்சு? அதனால் அவன் இல்லைங்க, நாம் எனக்கு இந்த ஃபெல்லோஷிப் வேண்டாம், இந்த ஃபாலோயிங் வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நான் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னது? இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரும்போது நமக்கு பெரிய பெரிய விஷயமா தெரியுது பாருங்கள். அதெல்லாம் இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடும். சில பேர் அப்படியே சில விஷயங்களை பிடிச்சிட்டு எனக்கு இதுதான் ரொம்ப பெருசு, தீர்க்க தரிசனம், அப்புறம் இந்த வார்த்தை, அதுக்கப்புறம் இந்த இந்த சடங்காச்சாரம், இந்த இது அதெல்லாம் ஓரமாக போயிடும். உறவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவரோடையே நடக்கும்போது அவர் எனக்கு என்ன சொல்கிறது, காலையில் எந்திரி சாயங்காலம் உட்காருன்னு அவர் எனக்கு என்ன சொன்ன, ஏன்னா எப்பொழுதும் நான் என்ன இருக்கேன். அல்லேலூயா. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. அவர் ஃபாதர் பாடுறார், என் ஜீவன், பவுல் அப்போஸ்தலன் அதான் சொல்றார், என் ஜீவன் அவருக்குள் என்ன செய்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. ஓகே, என் ஜீவன் அவருக்குள்ளே இருக்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் இந்த தீர்க்கதரிசனம் தேடி போகிறான் பாருங்க, அடி முட்டாள்னு அர்த்தம், அவனுக்கு இன்னும் ரெச்சிப்பே இல்லைன்னு அர்த்தம். சர்ச்சில் உட்காந்து ஊனுவான், ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தை வரணும், இவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா, இதுலேருந்து ஏதாவது வந்துடாதா, அவர் தான் உன் கூடையே சொல்லிகிட்டே இருக்காரு. அப்புறம் ஏதாவது பெரிய பெரிய பிரசங்கியார் இந்த டிவியில் யூடியூப்லாம் வந்து அப்படி இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, அவங்க வந்து உடனே துடிச்சு பிடிச்சி ஓடுறது. எங்கே ஓடுறது? அவர் ஏதாவது சொல்ல மாட்டாரா?
ஏன்னா அது ரொம்ப முக்கியம். எனக்கு உறவு அவரோட ஸ்ட்ராங்காக இருக்கும்போது எனக்குள்ள வல்லமை என்ன செய்யுது, வருது. ஆமைன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது அவர் அன்பா இருக்கிறதுனால இப்போ நமக்குள்ள என்ன வந்தது, அன்பு வந்தது. அதுக்காக அன்பு இருக்கிறதுனால நம்ம அது அன்பு நம்மளை எதுவுமே சொல்லாது, நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அப்படி கிடையாது. நம்ம அன்புக்குள்ள வரும் பொழுது, அன்பு அவருடைய கிறிஸ்துவின் அன்புக்குள்ள வரும்போது அந்த அன்பு தான் நம்மளை என்ன செய்யும், சகலத்திலையும் நடத்தும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ கிறிஸ்துவை நாம் பின்பற்றும் பொழுது அவர் அன்பா இருக்கிறது போல நாமும் என்ன செய்வோம், அன்பா இருப்போம். See, when love comes, ஒருவேளை அன்பு நமக்குள்ள வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த இடத்துல ரூல்ஸ் இருக்குமா? அன்பு இருக்கிற இடத்துல ரூல்ஸ் இருக்குமா சொல்லுங்க. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. மனைவி காலையில் கண்டிப்பாக 5 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். அதுவும் இந்த மாமியார் இருக்கிற வீடுகளில் அது ரொம்ப கடினம். மனைவியாக இருந்தால் அவள் என்ன செய்யணும், மருமகள் காலையில் எந்திரிச்சு காஃபியை போட்டு எல்லாருக்கும் காஃபி போட்டு கையில் கொண்டு வந்து கொடுக்கணும். தட் இஸ் ரூல். இவன் என்ன இப்படி படுத்து தூங்குறா, மணி 6 ஆச்சு, மணி 6:45 ஆச்சு, வெயில் வந்துருச்சு, அப்பவும் தூங்கிட்டு இருக்காளே, அவள் அப்படி தான் தூங்குவா. இந்த ரூல்ஸ் எல்லாம் அங்கே என்ன செய்யாது. ஆமாம், சில குடும்பங்கள் அது அப்படி தான் இருக்கும். இது இப்படி தான் செய்யணும், நீ தான் இந்த வேலையை செய்யணும். துணி மடிக்கிறதெல்லாம் பெண்கள் தான் என்ன செய்யணும், அப்படி தானேம்மா? ஆமாம், இது யாரும் வேற யாரும் செய்யக்கூடாது. வீடு கூட்டுறதுன்னா அதை என்ன செய்யணும், சடன் ரூல்ஸ் இருக்குது. இதை தான் இப்படி தான் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. அன்பு வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன இல்லை, ரூல்ஸே கிடையாது, எல்லாம் டிவைடட் தூக்கி போடு. அதுக்காக அன்பு அன்கன்ட்ரோலபிளாக போகணும்னு அர்த்தம் இல்லை. கண்டிப்பு இருக்கும். அன்பு இருக்கிற இடத்துல என்ன இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஆனால் அந்த கண்டிப்பு எப்படி இருக்கும்னா வெறுப்பாக இருக்காது. வெறுப்பில் கண்டிக்க முடியாது. இப்போ சில பேருக்கு அப்படி ஐயோ அடிச்சு பல்லெல்லாம் உடைச்சு அப்படி வராது. அந்த கண்டிப்பும் எப்படி தான் இருக்கும், அன்பில் தான் இருக்கும். என்னம்மா இப்படி செஞ்சிட்டியே அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி இருக்கு, அறிவே இல்லையா உனக்கு, என்ன இப்படி பண்ணிட்ட அப்படி சொல்கிறதுக்கு எப்படி இருக்கு. அன்பு இருக்கும்போது, ஏன்னா நம்ம கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நம்முடைய இருதயம் எப்படி தான் இருக்கும், அன்பினால் நிறைந்து இருக்கும். அல்லேலூயா. அன்பு இல்லாதவன் எப்படி இருக்கானா, தேவனை அறியான். தேவன் எப்படி இருக்கிறாரு. அப்போ நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்ணால் நம்ம இருதயத்தில் என்ன தான் இருக்கணும், அன்பு தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அப்போ கிறிஸ்துவுக்கும் நமக்கும் ஒரு உறவு ஆண்டவர் என்ன செஞ்சுறாரு, ஒரு உறவு ஏற்படுத்துகிறாரு. அந்த உறவில் தான் அந்த வல்லமை, அந்த அதிகாரம், இதெல்லாம் அந்த உறவின் மூலமாக தான் நமக்கு என்ன செய்யுது, வருது. அது ஒன்று தான் நமக்கு பெருமையாக இருக்கணும் ஒழிய வேறு எதுவும் நமக்கு என்ன இல்லை, பெருமை இல்லை. நான் ரோல்ஸ் ராய்ஸ் வச்சுருக்கிறது எனக்கு பெருமை கிடையாது. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது தான் எனக்கு என்னது, பெருமை. அல்லேலூயா. நான் ஆண்டவரை பின்பற்றுகிறேன், அதை விட எனக்கு பெரிய பெருமை எதுவுமே கிடையாது. நான் படித்ததோ, என்னுடைய பதவியோ, என்னுடைய பட்டமோ, என்னுடைய சம்பாத்தியமோ, எனக்கு இருக்கிற பேரோ புகழோ, என்னுடைய சொத்தோ சுகமோ எதுவுமே எனக்கு என்ன இல்லை. அல்லேலூயா. உண்மையாக கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாக இருந்தால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க என்ன செய்யுங்க, ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக சந்தோஷப்படாதீங்க. Do not rejoice that the spirit submit to you. நீங்கள் பிசாசு உங்களுக்கு பயப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்யாதீர்கள், சந்தோஷப்படாதீர்கள். But rejoice that your names are written in heaven. Hallelujah. எதுக்காக நம்ம சந்தோஷப்படணுமா, என் பேர் எங்க இருக்குது,
பரலோகத்தில் இருக்குது. அதுக்கு தான் சந்தோஷப்படணும். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் 2 பேராக என்ன செய்யுங்க, போங்க. அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறமா வாசிங்க, இப்போ வாசிக்க வேண்டாம். இப்போ என்னையே பாருங்கள், யாரும் கீழே பார்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், என்னையே பாருங்கள், அப்படி பார்க்கலாம். சரி, இப்போது அவர் 2 பேராக என்ன செய்கிறாரு, ஊருக்குள்ளே போங்கப்பா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, சொல்லுங்க அப்படின்னு அனுப்புகிறாரு. அப்படி போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாங்கள் போனோம், என்னாச்சுன்னா பிசாசு உங்கள் பேரை சொன்ன உடனே என்ன செய்யுது, ஓடுது, நடுங்குது. நாங்கள் போய் சொன்னோம் பாருங்க, அப்படியே வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. அதெல்லாம் விட இந்த நாங்கள் உங்கள் பேரை சொன்னோடனே அதை பிசாசு என்ன செஞ்சிருது, ஓடிடுது. ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அதுக்கு முன்னால் அவர்களுக்கு அந்த 18வது வசனத்திலிருந்து வாசிங்க. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? ஆண்டவர். அல்லேலூயா. யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறார்? முதல் 12 பேர் கொடுக்குறாருங்க. அதுக்கு முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பா, இப்போ வேண்டாம், இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. அதுக்கு முந்தின அதிகாரம் 19வது வசனத்தில் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது 12 பேருக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அதிகாரம் கொடுத்து நீங்கள் போங்க. அப்புறமா இந்த அதிகாரத்தில் 72 பேருக்கு என்ன செய்கிறாரு, அதிகாரம் கொடுக்குறாரு. இதெல்லாம் யார்? இந்த 72 பேர், இந்த 12 பேர்லாம் யார்? those who follow Christ. யாரு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, யாரு கிறிஸ்துவோட ஒரு 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 ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க, யாரு அவர்களோட உறவுக்குள் இருக்கிறார்களோ அவருக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, பிள்ளைன்றதுனால எனக்கு என்ன இருக்குது, அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த இவங்க ராணி எலிசபெத் இருக்காங்கல்ல, குவீன் விக்டோரியா, எலிசபெத் விக்டோரியாவா ஏதோ அவங்க பேர். அவங்க வந்து யுனைடெட் கிங்டமுக்கு அவங்க தான் அரசி. அவங்க ஒரு ஆர்டர் போட்டால் அது என்ன செய்யும், நடக்கும். இஃப் சப்போஸ் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வைங்க, வெளியே உள்ள ஒரு நாட்டில், ஏதோ ஒரு நாட்டில் நடக்குது, அமெரிக்காலேயோ எங்கேயோ ஒரு நாட்டில் நடக்குது, அதுக்கு இவங்களால போக முடியல. ஆனால் அவங்க பையன் சார்லஸ் அனுப்புகிறாங்க, இங்கேருந்து நீ போய் எனக்கு பதிலாக கலந்துட்டு வாப்பா அப்படின்னா, சார்லஸ் போனார்னா அவருக்கு இந்த எலிசபெத் குவீனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அதெல்லாம் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரோ அது அங்கே என்ன செய்யும், நடக்கும். ஏன்னா இவர் யார், ராணியோட புள்ள. அதனால இந்த பவர் அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு, இருக்கு ஆல்ரெடி. இவங்களோட பிள்ளைன்றதுனால அவருக்கு அந்த பவர் இருக்குது. இப்போ யாரோ ஒருத்தர் போய் நான் வந்து ராணி எலிசபெத்து தான் என்னை அனுப்புனாங்க அப்படின்னா யாராவது ஏற்றுக்குவாங்களா? பிசாசு கூட என்ன செஞ்சிச்சான், ஒருத்தன் வந்து சொல்கிறான், ஆண்டவரே என் மகன் பிசாசு பிடிச்சிச்சுன்னா அவன் திடீர்னு அவனை என்ன செய்யுது, தண்ணியில் தள்ளுது, நெருப்பில் தள்ளுது. ஆனால் நான் ஜெபம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு வந்து உங்கள் சீஷர்கள்ட்ட கொடுத்தேன். அந்த சீஷர்கள் அதை என்ன செய்ய முடியவில்லை, அவங்களால துரத்த முடியவில்லை. ஏன்னா சீஷர்கள் அப்போ வரைக்கும் அவர்களுக்கு ஆண்டவரோட அந்த உறவு என்ன செய்யல, ஸ்ட்ராங்கா வரல. அவர்கள் துரத்த முடியவில்லை. அவர்கள் அந்த பிசாசை சொன்ன உடனே அது போக மாட்டேன், அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்குது. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறாரு, என்னப்பா அற்ப விசுவாசம் உள்ள சந்ததியே, இப்படியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிசாசு அவர் என்ன செய்கிறாரு, துரத்துறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விசுவாசம், அந்த ஃபெல்லோஷிப், இந்த ரிலேஷன்ஷிப் அவர்களுக்குள்ள வருகிறது. கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எனக்குள்ள உறவு இருக்கிற வரைக்கும் தான் இந்த அதிகாரம் செயல்படும். எனக்குள்ள உறவு இல்லைன்னா நான் அதிகாரத்தை என்ன செய்ய முடியாது. நான் பாட்டுக்கு பிசாசை பார்த்து பிசாசே போ அப்படின்னா, அப்படி தான் ஒருத்தன் துரத்துனானா, பிசாசே போ அப்படின்னோடனே அந்த பிசாசு சொல்லிச்சான், உன்னையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாரு, நீ யாருப்பா அப்படின்னுச்சான். அஜோ அவன் நடுங்கிட்டான். அப்போ உறவு இல்லாதவனால, ஆண்டவரோட ஃபெல்லோஷிப் இல்லாமல், ஆண்டவரோட ஐக்கியம் இல்லாமல், ஆண்டவரோட உறவுக்குள்ளே இல்லாமல் எனக்கு அதிகாரம் வேணும் அப்படின்னா கிடைக்காது.
நம்ம பாட்டுக்கு போய் திடீர்னு அப்படி தான் நிறைய பேர் திண்டுக்கல்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்குங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் பிசாசை துரத்தி செத்தே போயிட்டாங்க. பைத்தியமாகி செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதிகாரம் இவங்களுக்கு இல்லை, ஆனால் கையை வச்சு ஏதோ பண்ணாங்க, அப்புறம் அதோ படுக்க தான் அதோடு போயிட்டாங்க. அதிகாரம் எப்போ வரும்னா, எப்போ நாம் ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கிறோமோ, உறவுக்குள் இருக்கிறோமோ, அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதிகாரம் என்ன செய்யுது, நமக்குள்ளே வந்துடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு எதிராய் நாம் என்ன செய்யலாம், பேசலாம். வியாதிக்கு எதிராய் நாம் என்ன செய்யலாம், பேசலாம். அந்த இந்த பிரபஞ்சங்களுக்கு எதிராய் பேசலாம். அந்தகார லோகாதிபதிகளுக்கு எதிராய் நாம் என்ன செய்யலாம், பேசலாம். அப்பொழுது நமக்கு அதிகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தந்துடுறாரு. ஏன்னா நான் கிறிஸ்துவின் பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவின் பிள்ளையாக இருக்கும்போது நான் யாரை தான் ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸையா இல்லை ஆண்டவரையா? அல்லேலூயா. இப்போ எனக்கு எது முக்கியம், அவரை பின்பற்று தான் முக்கியம். எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. அதுவா இதுவா அப்படியா இப்படியா அதெல்லாம் இல்லை. இயேசு எனக்கு என்ன செய்திருக்கிறார், எனக்காக சிலுவையிலே அவர் மரித்திருக்கிறார். ஆகையினாலே அவரை நான் என்ன செய்வேன், பின்பற்றுவேன். அதனால் அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு எதுதான் ரொம்ப முக்கியம்னா, உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. that is most important thing. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம சந்தோஷப்படணும் ஒழிய, ஐயோ பிசாசு ஓடுது, அதிகாரம் வந்துடும் அதெல்லாம் கொடுத்துருவார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம், அதெல்லாம் வந்துடும். அதுக்காக நான் பிசாசு துரத்துறேன், வியாதி போது, நான் ஜோம் பண்ணால் எல்லாம் நடக்குதுன்னா அதை நினச்சி சந்தோஷப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் நீ சந்தோஷப்படாதப்பா. நீ சந்தோஷப்பட வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, உன் பேர் பரலோகத்தில் எழுதி இருக்குது. அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். பிசாசு துரத்தினவெல்லாம் கடைசியில் வந்து என்ன சொல்கிறான், கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தினோம், அதனால் நாங்கள் பரலோகத்துக்கு வர்றோம். ஆண்டவரே என்ன, வாங்கப்பா உள்ள வாங்க, ஓரமாக கூட உட்காந்துக்கங்கன்னு சொல்ல. நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா, உங்கள் நாமத்தினால தான் செஞ்சோம், செய்வீங்க. அப்படி தான் சீஷர்கள் வந்து ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே உங்கள் நாமத்தில் சில குரூப் என்ன செய்யுது, பிசாசை துரத்துது, அவங்கள ஏதாவது போய் பண்ணிடலாமா? ஒன்றும் செய்ய வேண்டாம்ப்பா, விட்டுரு. ஆனால் ஒரு சிலர் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவான். ஆனால் ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள், அந்த உறவுக்குள்ளே இருக்கிறவனுக்கும் அந்த மாதிரி உறவுக்குள்ளே இல்லாதவனுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. இவன் செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் அவன் வந்து இருக்கிறானா இல்லையானே தெரியாது. ஆனால் கிறிஸ்துவோடு உறவுக்குள் இருந்து செய்கிறவன் இருக்கான் பாருங்க, பிசாசை துரத்துறது, வியாதி, ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள், இவனை கர்த்தர் என்ன செய்வார், உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. ஸோ த ரிலேஷன்ஷிப் இஸ் த மேட்டர். உறவு தான் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே நம்ம கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது, ஆண்டவருக்கு பின்னால் போகும்போது எனக்கு அது அது இது அந்த 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 பிரச்சனை, இந்த பிரச்சனை, அது பெருசு, இது பெருசு, எதுவும் பெருசு கிடையாது. எனக்கு பெருசு எல்லாம் யார் தான், ஆண்டவர் தான். ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டோம். ரொம்ப அது பெரிய விஷயமா நமக்கு தெரியாது. இதெல்லாம் செய்யணுமா, அதெல்லாம் பண்ணணுமா, இதை போடணும், இதை போடக்கூடாது, அதெல்லாம் தூக்கி போடு. எனக்கு தேவையெல்லாம் கிறிஸ்து. அவருடைய அன்பு என் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறவன், அவரை பின்பற்றுகிறவனுக்கு மட்டும்தான், அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் என்ன இருக்கும், அன்பு இருக்கும். அவனுக்கு வேறு எதுவும் பெருசாக தெரியாது. நான் செய்கிறது எதுவும் பெருசாக தெரியாது, நான் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை, என்னுடைய வருமானம் பெருசு, என் படிப்பா எதுவும் பெருசு இல்லை. எல்லாத்தையும் ஓரத்தில் வச்சுட்டு என் பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யத்தில் எழுதப்பட்டு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய பெயர்கள் தேவ ராஜ்யத்தில் பரலோகத்தில் எழுதப்பட்டவைகளாக இருக்கிறதற்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும். அது ஒன்று தான் நமக்கு எல்லாமே, இதெல்லாம் கிடைக்கும். ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாம் தந்துடுவார். பட் இதெல்லாம் ஓரமாக வச்சிருப்பார். ஆண்டவர் என்ன சொல்கிறார், ரொம்ப பெருமையாக வந்து சீஷர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் நாமத்தை சொன்னவனே பிசாசு ஓடுது, அதெல்லாம் விட்டுருப்பா, அதெல்லாம் சொன்னால் நடக்கும், அதுக்கு சந்தோஷப்படாத, உன் பேர் அங்கே எழுதியிருக்கான்னு பாரு. அப்படி எழுதியிருந்தா அதுக்காக நீ என்ன செய், சந்தோஷப்படு. அதுதான் முக்கியம். இதெல்லாம் முக்கியம் இல்லை, இதெல்லாம் ஓரத்தில் போடு. நீ போக அதெல்லாம் நடக்கும். என் பின்னால் உண்மையாக நீ வந்துட்டே இருந்தீங்கன்னா இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்.
ஏன்னா ஆண்டவர் பின்னால் உண்மையான அன்பில் போகிறவனுக்கு எதுவுமே பெருசு கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டு போயிட்டே இருப்பான். அதெல்லாம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், எல்லாம் செய்வாங்க. ஆண்டவர் பிலிப்பை தூக்கிட்டு போனார்ல, அது மாதிரிலாம் நடக்கும். தொட்டவனே சுகமானுச்சு, பேதுருவோட நிழல் பட்டவன்லாம் சுகமானா. இதெல்லாம் நடக்கும். எப்போ நடக்கும்னா கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே இருக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். பட் அதுக்காக சந்தோஷப்படாதீங்க, அதுக்காக பெருமைப்படாதீங்க. எல்லாம் உன் தேவைகள் சந்திக்கப்படுறதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம். வியாதி எனக்கு சுகமாகுது, அதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது, அதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம். எனக்கு காரு பங்களா வீடெல்லாம் வந்துருச்சு, அதுக்காக சந்தோஷப்பட வேண்டாம். எதுக்கு சந்தோஷப்படணும்னா, என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் ஆண்டவர் பரலோகத்தில் எழுதி வச்சிருக்கிறாரா இல்லையா? ஒருவேளை அப்படி எழுதி இருந்துச்சுன்னா அதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும். ஆனால் நான் அப்படி எழுதுகிற அளவுக்கு நடக்கிறேன்னா, அவருக்கு உண்மையாக அவரை பின்பற்றுகிறேன்னா, அன்பு நிமித்தம் நான் இதெல்லாம் செய்கிறேன்னா, இல்லை ஏதோ கட்டாயத்தில் செஞ்சேன்னா நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன்னு அர்த்தம். கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது நாம் அவரை பின்பற்றுறது அன்பின் நிமித்தம். அவரோடு கூட இருந்தா, பேதுரு யோவானை பார்த்து சொன்னாங்க, அவர்கள் அவரோடு கூட இருந்தவர்கள், அதனால தான் இப்படி பேசுகிறாங்க. நீங்கள் அவரோட கூட இருந்தீங்கன்னா நம்முடைய எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். நம்முடைய பெயர்கள் அவருடைய பரலோகத்து ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் பெயர்கள் எல்லாம் உம்முடைய ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தாவியானவர் அவருக்கு பின் செல்லும்படி நம்மை அழைத்திருக்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலே அவருடைய பிள்ளைகளாய் சகல அதிகாரமும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம், நம்முடைய பெருமை எல்லாம், நம்முடைய பெயர்கள் அவருடைய ராஜ்யத்தில் எழுதப்பட்டது மாத்திரம்தான். நமக்கு கொடுக்கப்பட்ட இவைகள் ஒன்றையும் குறித்து நான் யோசிக்க போவதில்லை. நான் அவரை மாத்திரம் பின்பற்றுவேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காட்டுங்க. ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் பின்பற்றுவேன், இறுதி வரை உமக்கு பின் செல்லுவேன். எஸ், கரங்களை கீழே போட்டு கிருபை இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகிறவரே, இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி தகப்பனை உம்மை பின்பற்றுகிறவர்களாய்
தொடர்ந்து இறுதி வரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதி. அவர்கள் ஆண்டவரே அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டதற்காக அவர்கள் சந்தோஷப்பட்டு கடிகூறும்படி, மற்றெல்லாவற்றை குறித்து யோசிக்காம மற்றெல்லா காரியங்களையும் ஒதுக்கி உம்மையே நோக்கி பார்க்க ஒவ்வொருவர் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபைதார். உம்மை மாத்திரம் பின்பற்றட்டும், வேற எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காம கிறிஸ்துவையே நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கிருபை இரக்கங்களால் நீர் ஒவ்வொருவரை முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கரமே ஜனங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த வாரம் முழுவதும் கர்த்தருடைய கிருபைகளோடு கூட இருக்கட்டும். வியாதி விக்கினங்கள் பலவீனங்கள் ஆண்டவரே பிசாசின் தந்திர ஆலோசனைகளுக்கு உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் உம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். God bless.